ஆனால் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அண்ணன் திருமாவளவனை 2-3 நாளாக பார்க்குறேன். வலதுசாரி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு, சாரி வலதுசாரி வரதான் செய்யும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, ஈரோடு நம்ம கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதனால இன்றைக்கி ஒரு சமூக நீதியை பாதுகாத்து கொண்டு இருப்பது வலதுசாரிகள் தான். இன்றைய காலகட்டத்தில் மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால், ரயில் டிக்கெட் ஏற்றுனாங்க 10 ரூபா, யாருக்கும் மன கஷ்டப்படாமல் 500 கிலோமீட்டர் தாண்டினா. ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஒரு தம்பி சொன்னார், ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டார். 7000 ரூபான்னு. நான் ஆம்னி பஸ்ஸில் வர்றதுக்கு 8000 ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு. அப்போது பஸ்ஸை விட ஃப்ளைட்டோட பஸ் அதிகமாக விலையேற்றத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில். முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும். 3 மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை. புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வரவங்க 3 மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. எல்லாத்தையோட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது, தமிழை பற்றி மட்டுமே இந்த ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி பாத்தில் தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார். நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம் நேற்று சௌராஷ்டிரா மாநாட்டில் நான் பேசினேன். அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான். தமிழை திண்டாட வைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வில் பார்த்தீங்கன்னா தமிழில் 80,000 பேர் தமிழில் குறைவு மார்க் வாங்குறாங்க. 50,000 +2 ஸ்டூடெண்ட்ஸு தமிழை எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. 2 பிரிவாக நடந்திருக்குது. காலையில் 1, மாலையில் 1. மாலையில் 50 மார்க்குக்கான அந்த தேர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க்கு. அப்போது இது 2 விஷயம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழக சாதனையை நீங்கள் கேள்வித்தாளில் வைக்கிறீங்க. இன்னொன்று அதை சரியாக எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க் போட்டுருவீங்க. இன்னொன்று சரியாக எழுதுறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும்போதே தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி. இது எந்த அளவுக்கு பாராபட்சமானது, வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதனால் இன்றைக்கி திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. சும்மா இதை மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக கேள்வித்தாளில் வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இன்றைக்கி அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கங்கே போய் மாநாடு நடத்தினா அதனால் ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட முடியாது என்பது எனக்கு கருத்து. இல்லை, காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்லை. நீங்கள் செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அது ஒரு செவிலியர் சொல்கிறார், என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன உடலை என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னா மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், இன்னைக்கு காலையில் பத்திரிகை பார்த்துருப்பீங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஆக காலையில் நாங்கள்லாம் பசியோடு வேலை செய்கிறோன்றது மட்டும் இல்லாமல் அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பது தான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில்? அதனால் இன்னைக்கு எதை எடுத்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு அண்ணன் ஸ்டாலின் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலேங்க காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக இருக்கிறதுன்னு பாஜகக்காரங்க சொல்லலை, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படித்தேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன்,
1000 ரூபாய் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துடுதுன்னு. அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், அக்காவுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். ஆனால் இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில 1,27,000 கடன் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர்எஸ்எஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா இருப்பாரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு, வன்னியரசு பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்போ இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கள்லாம் நேர்முக சங்கி, அவங்களாம் மறைமுக சங்கிகள். ஆக அப்போ எங்கே பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றத தான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளாக எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேணாம் தான் எனது கருத்து. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவை வந்து ஆமா விஜய் சங்கி தான். விஜய் சங்கி, திருமாவளவன் சங்கி, நாங்க சங்கி, நாங்க நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கி. திருமாவளவன் சொல்றாரு, இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்களாம் சங்கி தான்ப்பா. மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ அவங்களாம் சங்கி தான். அதனால சங்கி தான். சாங்கை விஜய் வந்து நல்ல சாங் பாடினார், நல்ல சாங்கு சங்கி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக விமர்சிச்சுட்டு வராங்க. திமுக சைடுல ரொம்ப அமைதி காக்குறாங்க. அது இப்ப கேளுங்க, எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லும்போது யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு? அதனால தான் சொன்னேன், நேற்று திருமாவளவன் சொன்னார் கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னார். அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியாரும் நானும் ஒரே நிகழ்ச்சி தான் கட்டினோம். அவரோட கொள்கையை சொன்னார், நாங்கள் எங்கள் கொள்கையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம், கூட்டணி கட்சிகள் திமுகவிடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்போ இடம் கேட்டுறாதுங்க. அப்போ என்ன நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் வேங்கை வயலை கேட்குறேன். இந்த பக்கத்தில் கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டு இருக்கிறார். திருமாவளவனுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியான்ற நேரத்தில் வேங்கை வயலில் யார் நமக்கு துரோகம் செஞ்சா, நமக்கு யார் இங்கே கரூரில் துரோகம் செஞ்சுட்டு இருக்கான்னு அதை தேடி கண்டுபிடிக்கட்டும். அதான் எனது கருத்தாக இருக்கு. இல்லை அது அதாவது இந்த வைரல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வயிறு எறிஞ்சு அவங்க போடுறது. அது அமித்ஷா எங்கள் தலைவருங்க, அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. அதை கூப்பிட்டு நான் மேடையில் ஏறி பேசும்பொழுது நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோ. இதில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். வெல்லும் தமிழ் பெண்கள்னால் நாங்களும் தான் வெல்லுகின்ற தமிழ் பெண்கள். இந்தியா முழுசும் வெல்ல வைப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதனால் கனிமொழி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா வெல்லும் பெண்கள் திமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக போட்டதற்கு நன்றி. இது கூட நல்ல, அதாவது இன்னைக்கு தம்பி கூட ஒன்று சொன்னார், அன்னூர் தான் போகிறேன், அன்னூரில் 125 நாளாக ஆக்கின வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாட்கள் வேலைவாய்ப்பை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதில் பொன்னம்மாள் போன்ற பெரிய அம்மாக்களெல்லாம் கூட்டி வந்து வச்சு அவங்க உயிர் துறந்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவங்க 100 நாள் வேலைவாய்ப்பை போயிடுச்சுன்னு 125 நாளாக ஆக்கியிருக்காங்க. ஆக எப்படி பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேளம்பாக்கமும் கலைஞர் தான், எங்கெங்கே பஸ் ஸ்டாப் இருக்குதோ அங்கெல்லாம் கலைஞர் தான். டாஸ்மாக்கு நம்ம கலைஞர் பேர் வைக்காத ஒன்று தான் இப்போ குறைவாக இருக்குது, அதுவும் வச்சுருவாங்க. ஆனால் நான் கேட்குறேன், 100 நாள் வேலை வாய்ப்பில் 5ஆம் தேதி காங்கிரஸ் வந்து பெரிய பிரச்சாரம் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு. நான் கேட்குறேன், எத்தனை மகாத்மா காந்தி பேரை வச்சிங்க? நேற்று நான் நெட்டில் போய் பார்க்குறேன், 60 திட்டங்கள் ராஜீவ் காந்தி பேரில் மட்டுமே இருக்குது, 25 திட்டங்கள் இந்திரா காந்தி பேரில் மட்டுமே இருக்குது. இப்போ எந்த காந்தியை நீங்கள் தேடுறீங்க? அதே மாதிரி தான் இங்கே கலைஞர் இந்திரா காந்தி பேர் எடுத்துட்டாங்க, கலைஞர் பேரை தானே எல்லாத்துலேயும் வச்சிங்க.
நெல்லுக்கு கூட கருணான்னு தானங்க பேர் வச்சீங்க நீங்கள், விவசாய பேர் வைக்கலையே. அதனால் பேர் போன அரசு அப்படின்னா பேர் வைத்த அரசாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஒரு 4 மாசம் அங்கே பார்க்கலாம். அப்புறம் 2020 பேரில் இந்த யூனிவர்சிட்டியில அந்த பேர் மாற்றம் செய்யாம உங்களால கட்டமைப்புகளை மேம்படுத்திட்டு இருக்காங்க. எந்த பேர் மாத்திட்டு பார்க்கலாம். ஆனா நீங்க மாற்றம் செஞ்சதுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, நான் பேரை, அதாவது அதில் பேர் மாற்றணும், ஜெயலலிதா அவர்கள் பேரை மாற்றலை. ஆனால் அம்மா கேன்டீன்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, பேரை மாத்தாங்க, அப்படியே அவங்க அப்படியே அழிச்சிருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. பேர் நான் கேட்குறேன், அடிப்படை மனிதர்களின் உரிமை என்பது அந்த பேர். அது வேண்டாமா? காந்தியோட பேரை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி எங்கள் மனதில் இருக்கிறாங்க. நீங்கள் காந்தி பேரை வச்சுட்டு அதில் ஊழல் தான் அதிகமாக செய்து கொண்டு இருந்தீங்க. அதனால பேரில் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பேரை தான் வைத்து கொண்டு, நான் திருப்பி கேட்குறேன், இன்னைக்கு மகாத்மா காந்தி பேருக்கு கூவுன்னு கூவுறீங்களே, எத்தனை மகாத்மா காந்தி பேரை உங்கள் திட்டத்தில் வச்சிங்க? வைக்கவே இல்லை. 125 நாள் ஆக்கி 60 நாட்கள் நீ விவசாய வேலைக்கு போகலாம், அதிக சம்பளம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் திட்டம். அதை 100 நாள் வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் செய்கிறாங்க என்பது எனக்கு கருத்து. யூனியன் கவர்மெண்ட் எத்தனை திட்டத்தில் காந்தியோட பேர் வச்சிருக்காங்க? யூனியன் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் தான் காந்தி பேர் வைப்பா. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காந்தியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயும் காந்தி தான் சொல்லியிருக்காரு. காந்தியோட சிலையை மட்டும் உலக நாடுகளில் பல இடத்துல போய் அவர் திறந்து வச்சிருக்காரு. நாங்கள் காந்தியை பற்றி சொல்றது இல்லை, அவங்க காந்தி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்காக நான் சொல்றேன். கண்டிப்பா மத்திய அரசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு முதல்வர் சொல்றாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நான் கேட்குறேன், ஓப்பன் டிபேட் ஒன்று கூப்பிட்டாரு அண்ணன் எடப்பாடியார், நான் வரேன்னாரு. உடனே சகோதரி கனிமொழி, அண்ணன் ஸ்டாலினுக்கெல்லாம் நேரம் இல்லை, உடனே RS பாரதி, நாங்கள்லாம் அதுக்கு வரோம், ஏன் ஓப்பன் டிபேட்டுக்கு கூப்பிடுறீங்க? ஓப்பன் டிபேட்டுக்கு கூப்பிட்டு ஏன் வேலை இருக்குன்றீங்க? ஏன் போய் சினிமா பக்கம் வேலை இருக்குல்ல முதலமைச்சருக்கு, ஏன் ஓப்பன் டிபேட்டுக்கு வரல? அது மட்டும் இல்லை, அது மாதிரி தான் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலும், அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்க மைண்டே இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு இருக்குது. அதனால் கவலைப்படுவது அவங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு வித்தின் அவர் கண்ட்ரோல் வரப்போகுதுன்றது எங்களோட நம்பிக்கையாக இருக்கிறது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு தமிழ்நாடு போகிறது என்பது அவங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்கிறது.